இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது அதில் ஒரே ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன் கிரிட் சிஸ்டத்தில் கரண்ட்டு கட் ஆன உடனேயே சோலார் ஃபுல்லாக கட் ஆகிடும். உதாரணமாக ஒரு சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு பராமரிப்புக்காக மின்சாரத்தை கட் பண்ணுறாங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து திரும்ப சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவங்க மின் இணைப்பை திரும்ப கொடுக்குற வரைக்கும் நம்ம வீட்டில் மின்சாரம் இருக்காது. ஆன் கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் ஆன் கிரிட் போட்ட வீடுகளில் சும்மா இருக்கிற சோலார் பேனலை நம்ம இந்த ஆஃப் கிரிட் மூலமாக நம்ம பயன்படுத்தலாம். இது நேரடியாக பேட்டரியை சார்ஜ் பண்ணும். பேட்டரியிலேருந்து சாதாரண யூபிஎஸ் மாதிரி நம்ம வீடு பூரா கரண்ட்டு போகும். இதுக்கும் மின்சார இணைப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கும் ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சும்மா இருக்கிற மின்சாரமே உற்பத்தி ஆகாத பேனல்லேருந்து இது மாதிரி ஒரு எம்பிபிடி சிஸ்டம் போட்டு பேக்கப் சிஸ்டம் கொடுக்கும்போது, உதாரணமாக ஒரு புயல் அடிச்சிருச்சு, 2 நாள் 3 நாள் நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரல, அல்லது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், மின்சாரமே நம்ம வீட்டுக்கு வரல, நம்ம ஜென்ரேட்டரை தேடி போக வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை இருக்குது அப்படின்னா, இந்த எம்பிபிடி பேக்கப் சிஸ்டம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருக்கும் போது பில்லு உங்களுக்கு 0 ஆகிக்கிட்டே இருக்கும். ஆன் கிரிட் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் மூலிமா உங்கள் வீடு முழுமைக்கும் சோலார் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த குறையும் இருக்காது.